கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நம்ம ஆரம்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆரம்பத்திலேயே பொறுமையாய் ஆரம்பித்த ஒரு செய்தி என்ன? பொறுமை. இயேசு வருகையில எந்த ஒரு காரியத்துக்கும் நாம அந்த உலகத்துல பொறுமையாய் வாழ்ந்தால்தான் பரலோகத்தில் போய் சேர முடியும் என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும்னு சொல்லி, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவருடைய வருகை மீண்டும் வருகிறதனுடைய நோக்கம். அடுத்தது இயேசு வருகைக்கு முக்கிய அடையாளங்கள் 3. இயேசுவின் 2ஆம் வருகை படிக்கிறதுனால என்ன பலன்? 4. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 4. பரலோகத்திலே சிறப்பு வெகுமதிகள். ரொம்ப த்ரில்லிங். பரலோகத்திலே சிறப்பு வெகுமதிகள். 6. பூமியிலே 7 ஆண்டுகள் உபத்திரவத்தின் காலம், உபத்திரவத்தின் தன்மை. அதே அந்த 7 ஆண்டு பூமியில அந்தி கிறிஸ்து வந்து ஆட்சி செய்வான். 7, 8 இவனது 7 ஆண்டு ஆட்சியில என்னெல்லாம் நடக்கும்? 9 அந்தி கிறிஸ்து சுபாவங்கள் என்ன? இன்னைக்கு இருந்து ஆரம்பம். 8 வரைக்கும் நேற்று பார்த்தோம். 8 வரைக்கும் பார்த்தோமா? 7 வரைக்கும் பார்த்தோமா? அந்தி கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டு பெயர்கள், புதிய ஏற்பாட்டு பெயர்கள் வரைக்கும் பார்த்தோம்ல நேற்று. ஆமா, 7வது சாப்டர் வரைக்கும் பார்த்தோம். எல்லாம் மறந்துட்டு உக்காந்துக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, குறிப்பு வச்சிருந்தா அதை எடுத்து பார்த்துங்க. 8ல இருந்து நாளையிலிருந்து கிராத்தூர். அதனால எப்படியாவது இன்னைக்கு முடிச்சிடலாம் இருக்கிற நேரத்தில். பரவாயில்ல, பிரதர் கரெக்டா முன்னாடியே முடிச்சிட்டார் ஆராதனை. அதனால ஒரு மணி துளிகளும் வெரி பிரிஷியஸ். காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. அதனால பாஸ்ட் வந்துட்டாரோ? ஓ, பிரைஸ் ரெடி. ஸ்தோத்திரம் ஐயா. ஓகே ஓகே, நான் கவனிக்கல. ஐயா குரல் சிங்க குரல், அந்த சவுண்டு கேட்ட பிறகுதான் தெரிஞ்ச ஐயா தான்ட்டு. நன்றி. ஆகையினால 8வது சாப்டர் ஆரம்பிக்கிறது. மொத்தம் எத்தனை சாப்டர் தெரியுமா? 13. முடியுமா இன்னைக்கு? விட்டுலாம். ஏன்னா நாளைக்கு கிராத்தூர், மீது மிச்சமே தான் சண்டே பார்க்கலாம். அன்னைக்கு விசேஷத்தை ஒரு எழுப்புதல் செய்தியா பார்ப்போம். இன்னைக்கு முடிச்சிடலாம், சுருக்கமா பேசினா முடியும். சனி பகல், ஞாயிறு, அப்போ 2 இருக்குது. இது சீக்கிரம் முடிச்சா நம்ம எழுப்புதல் செய்திக்கு போயிடலாம். வேற நல்லா ஸ்பெஷலா பார்ப்போம். இன்னைக்கு நல்லா 1 ஹவர் அருமையா இருக்குது. 8வது பாடம், இந்த அந்தி கிறிஸ்துவுடைய 7 ஆண்டு ஆட்சியில் 1. அதான் செப்பனியா 1:18. தேசமெல்லாம் அழியும். என்ன ஆட்சி பண்றது? அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து. தேசமெல்லாம் அழியும், கூக்குரலாம் உண்டாகும். ஒருத்தர் முகத்திலையும் ஒரு தெம்பு இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, துக்கமா இருக்கும், பயமா இருக்கும். எந்த நேரத்தில் என்ன ரூல்ஸ் சட்டம் போடுவானோ தெரியல அப்படின்னு ஒரு பீதி, பயமா இருக்கும். பி. அதே செப்பனியா 1:14-15. பராக்கிரமசாலியும் அந்த நாளிலே மனம் கசந்து அழுவான். அவன் கற்றுக்கொண்ட வீரதீர செயல்கள், கராத்தே, குங்குப்பு, அதெல்லாம் ஒண்ணுமே உதவாது இல்லையா? அந்தி கிறிஸ்து ஆட்சியில எல்லாம் அடக்கி போட்டுருவான். அதான் வசனம் இருக்குது பாருங்க தெளிவா. நான் சொல்றேன். லூக்கா 21:25-26. பிரைஸ் தி லார்ட். வானத்திலும் பூமியிலும் சூரியனிலும் சந்திரனிலும் மாற்றங்கள், சீற்றங்கள், பயங்கரங்கள் தோன்றும் அந்தி கிறிஸ்து ஆட்சியில. இப்ப அடிக்கடி தோன்றுது அங்கங்க அடையாளங்கள். அதெல்லாம் ஒரு அடையாளம். மக்கள் ரொம்ப சோர்ந்து போவார்கள். அப்படியே அவங்க இருதயம் இலகி போயிடும். ஏன்னா சாகவும் முடியாது. அந்தி கிறிஸ்து சாக விட மாட்டான். அவனுடைய வேலை என்ன? உபத்திரவப்படுத்தணும், பாழாக்கும், அருவருப்பு. அவன் 1 தெசலோனிக்கர் 5:3. உலகிற்கு தேவ கோபாக்கினை நாளாக இது இருக்கும். தேவ கோபாக்கினை நாள் என்று சொல்லுகிறார்களே, அது இந்த அந்தி கிறிஸ்து மூலமா தான் வெளிப்படும். ஏன் தெரியுமா? இயேசுவின் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு
நடக்கின்ற பூமியின் 7 ஆண்டு கொடுங்கோல் ஆட்சி தான் தேவ கோபாக்கினை நாட்கள். அது அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால அவன் பொறுப்பு விட்டார். அன்பே உருவாகிய இயேசு கிறிஸ்து அது அறியப்படாத தேவ ரகசியம். இப்படியாப்பட்ட இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே ஒரு 2-3 நாள்ல பூமிக்கு வந்து 1000 ஆண்டு அரசாட்சி செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துக்கு கொடுக்கணும்? சில கேள்வி எழும்பும். ஏற்கனவே வேதத்தில் எழுதப்பட்டு விட்டதனால இதற்கு விரோதமாக இதற்கு எதிராக நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அதை மாற்றுவது அரிது. அதுக்குதான் முன்கூட்டியே ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், இந்த உலகத்திலேயும் நான் உங்களுக்கு ரட்சிப்பையும் சமாதான சந்தோஷத்தையும் தருவேன், நித்திய பேரின்பத்தையும் தருவேன். அதான் நிரந்தர உலகம். இதுதான் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய போகின்ற அந்த 7 ஆண்டுகள் நடக்க போகிற முக்கியமான கசப்பான உண்மைகள். இதெல்லாம் இப்பவே கூட நடக்குது பாருங்க. எங்க பாரு சீற்றங்கள், பூமி அழிவு, வெள்ளத்தால், நெருப்பால், இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் ஃபுல்லா ஏதோ நடக்குது பாத்தீங்களா? அடையாளங்கள். ஆனா ஒரே அடியா இப்ப அழியாது. இன்னும் டைம் இருக்குது. 9வது பாடம், அந்தி கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் என்ன? இதை கேட்டோம்னா நம்ம உஷாராயிடலாம். வெளிப்படுத்தல் 13:5-6 அவன் தேவனை தூஷிக்கிறவனா இருப்பான். எடுத்துக்கொள்ளப்பட்ட பக்தர்களை, பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை கேவலமா அவன் வேலை அதுதான். இது எதை குறிக்கிறது என்றால், நேருக்கு நேரா பேசி சரி பண்றதுக்கு பதிலா ஆள் இல்லாதப்போ குறை சொல்லி பேசுறாங்களே அவங்களுக்கு ஒப்பா இருக்கு. அதனால்தான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம நேருக்கு நேரா அன்பாக பேசி சரி பண்ணணும். அவன் பாருங்க, இயேசு 3ஆம் வானம் வரைக்கும் வந்து இந்த பூமியில் இருக்கிற நம்மை திடீரென்று எடுத்துக்கொண்டு போயிடுறாரு. 2 சாராரையும் அவன் தூஷிப்பான். இயேசுவையும் தூஷிப்பான், எடுத்துக்கொள்ளப்பட்ட பக்தர்களையும் தூஷிப்பான். அவன் வாயிலிருந்து தூஷண வார்த்தை தவிர வேற ஒண்ணுமே வராது. சபிப்பான், ஜனங்களை சபிப்பான். அவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளே வராது. அதான் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்கு எதிரி அப்படின்னு பேர். தானியேல் 11:43 உலக பொக்கிஷம் அனைத்தும் இவன் கையில வந்து சேர்ந்துடும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பக்தர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஆகணும் தானே. அப்போ நம்ம சொந்தக்காரங்க வந்து அந்த எடுத்துக்கலான்னு சொல்லி நினைக்கலாம். அப்படி முடியாது. உதாரணமாக பாஸ்டரையா பாஸ்டமா பிள்ளைகள் இயேசு வர்றப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. கரெக்டா? அப்ப இந்த சர்ச்சு காலியா தானே இருக்கும். வீடு, சர்ச் எல்லாம் காலியா தான் இருக்கும். இவங்க சொந்தக்காரு பாஸ்டரையா பாஸ்டாமா சொந்தக்காரங்க, அவங்க தான் போயிட்டாங்களே, நம்ம இதுல இருக்கலாம்னு சொல்லி இருக்க முடியாது. அந்தி கிறிஸ்து வந்து ஜப்தி பண்ணுவான். இதை மட்டுமல்ல, கைவிடப்பட்டவர்களுடைய சொத்துக்களையும் அவன் ஜப்தி பண்ணிடுவான். அவர்களே விடுதலையோடு சாப்பாடு சாப்பிட முடியாது. அவன் ஒரு முத்திரை கொடுத்துவான். அதை கைகளிலோ நெற்றிகளிலோ பதித்துக் கொண்டால் தான் வாங்க, விற்க, சாப்பிட முடியும். இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு துண்டு ரொட்டி, ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பான், அவ்வளவுதான். விடுதலையோடு மக்கள் எங்கேயும் போகவே முடியாது. இது கற்பனை பண்ண பயங்கரமா இருக்கும். யோசிக்கிறதுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவன் செய்வான். அடுத்து வெளிப்படுத்தல் 13:16 கொடுமையாக ஆட்சி பண்ணுவான். பட்சபாதம் பார்க்கவே மாட்டான். இப்போ ஒரு சட்டம், அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கறாங்கன்னு வச்சுங்க, அங்க போயிட்டு ஒரே அழறான், மனம் கசந்து அழறான். ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்து பரிதாபப்பட்டு, சரி விட்டுருப்பா, அவனால தாங்க முடியல அந்த தண்டனை, விடுதலை கொடுத்துருங்க, இல்லைன்னா தண்டனையை கொஞ்சம் குறைங்க. உலகத்திலே பாருங்க, தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் அவர்களுடைய நன்னடக்கையினாலே கொஞ்சம் தண்டனையை தள்ளி தூக்கு தண்டனை கொடுக்காமல் உயிரோடவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஜெயிலில் உயிரோடு இருக்கிற மாதிரி பண்றாங்க. ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறார்கள். ஆயுள் தண்டனை என்பது 7 ஆண்டுகள்.
தூக்கு தண்டனை அவ்வளவுதான். நியமிக்க தேதியில தூக்கிலிட்டுருவாரு. உலகத்தில் எவ்வளவு பரிதாபம் பார்க்கிறோம். நம்ம பெற்றோர் பிள்ளைகள் மேல பரிதாபம் பார்க்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தண்டிச்சாலும் கண்டிச்சாலும் அடுத்த நிமிஷம் அப்பா மனசு மாறிடுறாரு. அம்மா சொல்லவே தேவையில்லை, ஓவரா செல்லம் கொடுக்கறது அம்மா தான். ஆனா அப்பா கண்டிப்பாரு, அப்புறம் மனசு மாறுவார். ஆனா அந்தி கிறிஸ்து காலத்துல அப்படியெல்லாம் அவன் பரிதாபப்படவே மாட்டான். இரும்பு மனிதன், இரும்பு மனிதன், அவன் உள்ளமே இரும்பு மனிதன், இரும்பா இருக்கும். அதுதான் இரும்பு பொருள்களினால் செய்யப்பட்ட ரோபோ வந்துருச்சு. எங்க பாரு, ஆக்சுவலி அதான். அடுத்தது பாருங்க, தானியேல் 11:36-37. தேவனை தூஷிப்பான், பரிசுத்தவான்களை கொலை செய்வான். அவங்களா போய் விரும்பி சாக முடியாது, இவன் கொலை பண்ணதான். அந்நாட்களே மலைகளிலும் கிமிகளிலும் போய் புகுந்து கொள்வார்கள், மரணம் அவர்களை விட்டு ஓடி போகும். யோசித்து பாருங்க, மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை சாகடியுங்கள். ட்ரெயின் தண்டவாளத்தில் போய் தலையை கொடுத்து சாகலாம்னா அங்க அன்னைக்கு ட்ரெயின் வராது, மரணம் அவர்களை விட்டு ஓடி போகும். அவனா கொடுமைப்படுத்தி சாகடிப்பான். ஏன் பைபிள் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? இதெல்லாம் படிச்சு நம்ம எச்சரிப்படைவதற்காக தான். எச்சரிப்பின் செய்தியை சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் உண்மை. எப்ப பாரு வாக்குத்தத்தம், எப்ப பாரு ஆறுதல், எப்ப பாரு தேர்தல். இனிமே நடக்க போகிற நிகழ்ச்சியை பற்றி யாராவது பிரசங்கம் பண்றாங்களா? இல்ல. ஏதோ அத்தி புத்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சிலர். அதனால நாங்க ஜனங்களுக்கு கசப்பாயிடுவோம். நரகத்தை பற்றி பேசுறாரு, நியாய தீர்ப்பை பற்றி பேசுறாரு, அந்தி கிறிஸ்து பற்றி பேசுறாரு. பரவாயில்ல, கடிந்து கொள்ளுகிறவன் முடிவிலே கனம் பெறுவான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் தான் மிருக குணமுள்ளவன், பைபிள் சொல்லுது. என்ன அப்பாக்கு இப்படி கோபம் வருது? கடிந்து கொள்ளுகிறவன் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே கனம் பெறுவான். அந்த கடிந்து கொள்ளுதலை எதிர்க்கிறவர்கள், அது யாரா இருந்தாலும் சரி, அதை குற்றம் சுமத்துகிறவர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு போதனை பண்றாருன்னா ஜனங்க கேட்டு பரிசுத்தம் அடையத்துக்கு தான் அவர் போதனை பண்றாரு. அதை எதிர்த்தாக்க இயேசு என்ன பண்ண முடியும்? அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் தானியேல் 13:8, உலக மக்கள் இவனைத்தான் தொழுது கொள்ள வேண்டும், மறுத்தால் மரணம். நேற்றே கொஞ்சம் டச் பண்ணேன். கைவிடப்பட்டவர்களில் ஒரு சிலருக்கு இந்த எச்சரிப்பு என்னமா? தானியேல் 13:8 சொன்னா உலக மக்கள் இவனை தொழ வேண்டும், மறுத்தால் மரணம். சரி, 8 என்றது உண்மையா இருக்கலாம். 3 பாருங்க, அல்லது அதிகாரத்தை மாத்தலாம். ஏன்னா இது இங்க நான் வந்த பிறகு கவனிங்க, நான் இங்க வந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுத்துட்டேன்ல, பொறுமையா இருக்கணும்னு. மறுநாள் காலையில தான் ஐயா சொன்னாரு, இன்று முதல் இயேசு வருகை பற்றி பேசுங்க அப்படின்னு. அது சம்பந்தப்பட்ட ஃபைல் டைரி நான் கொண்டு வரல. இங்க வந்த பிறகு ஐயா சொன்னதுனால பாருங்க, இவ்வளவு சொல்றேன். அன்னன்னைக்கு ஜபம் பண்ணி தியானம் பண்ணி இந்த வசனம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு புதுசா எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அதனால சில எரர் வரலாம், நீங்க அப்புறம் கூட கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். 13:8 இருக்கலாம், 13க்கு பதிலா 3 இல்ல வேற எதுனா பாருங்க. ஆனா உலக மக்கள் இவனை தொழுது கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் மரணம். அது டைரக்டா அந்த வசனம் இல்லாவிட்டாலும் சிலடையா இருக்கலாம். நான் அப்புறம் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். தானியேல் 11:21, இச்சகம் பேசுவான். இச்சகம் என்னப்பா? என்ன சொல்றது? இச்சகம் என்ன அர்த்தம்? இச்சகம், அதுக்கு அர்த்தம் என்ன? இச்சகம் பேசுவான், குறை சொல்லுகிறது, குறை சொல்லுவான். அவன் யாருமே உற்சாகப்படுத்துறதுக்கு அவனுக்கு அந்த ஆப் அவங்ககிட்ட கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற ஆப் தான் இச்சகம். இச்சா லோகத்தை பற்றி அசுத்தங்கள் பாருங்களா. அந்த காலகட்டத்தில் எருசலேம் தேவாலயத்திலேயே பன்றியை பலியிடுவான். இதெல்லாம் நிறைய இருக்குது பைபிள்ல, நான் கொடுக்கிறது மிக குறைவு. அடுத்தது வெளிப்படுத்தல் 13:14-15, 1 தெசலோனிக்கர் 2:9-11, பொய்யன், உலகை ஏமாற்றுபவன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். சிலர் பாத்தீங்களா பயந்துகிட்டு போய் சொல்லுவாங்க, பிசாசு வேலை,
உபவாசம் போட்டு ஜபம் பண்ணி அதை விட்டுறணும். அவங்களையே மீறி போய் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பயத்துல. அப்போ அதாவது பொய் சொல்லி பழகி விட்டவர்கள் மற்றவர்கள் சொல்ல உண்மையையும் நம்ப மாட்டார்கள். அதான் பிசாசு. இந்த மாதிரி சுபாவம் மனிதர்களுக்குள்ள இருந்தா அந்தி கிறிஸ்து ஆட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா ஆண்டவர் சந்தர்ப்பம் தரார். அந்த ஆவியை விட்டு வெளியேறு மகனே மகளே, எப்படி நீ போய் சொல்லுகிறாய் சொல்றான் பிசாசு. அவர்களுக்குள்ளே புகுந்து நான் பொய்யின் ஆவியா இருப்பேன், அவர்களை நான் பொய் சொல்ல வைக்கிறேன். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பொய்யின் ஆவு கர்த்தருக்கு அருவருப்பு. வெளிப்படுத்தல படிக்கிறோம், பொய்யர் அனைவரும் ஒரு லிஸ்ட் வருது. விபச்சாரக்காரர், வேசித்தனம், வெள்ளி சூனியம் பண்றவங்க, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், அப்படியெல்லாம் பிரம்மாண்டமான டெரரிசம் சில். அந்த வரிசையில கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்தகம் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ பொய்யர்னு சொல்லிட்டு அனைவரும் அப்படின்னு சொல்லல பாத்தீங்களா, அனைவரும் இருக்குது. அது யாரா இருந்தாலும், பக்திமான், பரிசுத்தவான், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், என்ன மாதிரி யாரா இருந்தாலும் சரி, பொய் சொன்னா அவர் they enter into the burning hell, second death of hell fire. அதான் அமைதியா இருந்துருங்கன்றேன். யாராவது உங்களை கேவலமா அவமானமா பேசுறாங்களா, அமைதியா விட்டுருங்க. ஒரு நாளைக்கு உண்மை வரும். அப்ப நீங்க பாராட்டை பெறுவீர்கள், ஆண்டவரிடத்திலிருந்து பாராட்டை பெறுவீர்கள். ஆச்சுங்களா? சோத்திரம். பொய்யன் உலகம் ஏமாற்றுபவன். சொத்தை ஜப்தி பண்ணிட்டான். ஒண்ணு இதுக்கு மேல ஆயிரக்கணக்கில், கோடி கணக்கில், லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கட்டுறாங்களே, எல்லாம் போச்சு. நம்மளாலும் பரவாயில்ல, மறுபடியும் 1000 ஆண்டு அரசாட்சியில இதே சர்ச்சு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும். பெரிய பெரிய செல்வந்தர்கள், தனவந்தர்கள் கட்டி வச்சுட்டு போயிருக்கிற அந்த பில்டிங் எல்லாம் கர்த்தருடைய காரியத்துக்கு பயன்படும். இப்ப இருக்கிற சினிமா தியேட்டர்கள்லாம் 1000 ஆண்டு அரசாட்சியில ஆராதனை நடக்கும். ஆமா, அந்தி கிறிஸ்து எப்படியெல்லாம் அந்த 7 வருஷம் அவன் எல்லாத்தையும் அபகரிக்க பண்ணணும், 1000 ஆண்டு அரசாட்சியில எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமாக போகுது. அவரு உடனேயோடு அந்த ஜனங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக பாதுகாத்துக் கொள்வார். இது அந்தி கிறிஸ்துவ பற்றி இப்ப நான் சொல்றேன். வெளிப்படுத்தல் 13:2-3. இந்த 7 ஆண்டுகளில் இவனுக்குத்தான் சிங்காசனமும் வல்லமையும் கொடுக்கப்படும். அவன் தான் அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து பெருமையா ஆட்சி பண்ணுவாங்க. பிரவுடு பாத்தீங்களா, கர்வம். அற்பமானவன் அர்த்தராத்திரிலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அற்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா. கொடை எதுக்கு? வெளியே போய் பிடிக்கிறதுக்கு தான், வெயிலோ மழையோ. அந்த தடிய வீட்லயே பிடிப்பானா. என்னன்னா அந்த கொடை புதுசா. அதனால சிலர் பாத்துக்கிறீங்களா, பெருமை வந்துடும். வேலை கிடைச்சிட்டா பெருமை வந்துடும், நல்லா படிச்சு பாஸ் பண்ணிட்டா பெருமை வந்துடும், ஒரு வீடு கட்டிட்டா பெருமை வந்துடும். உலக பிரகாரமான பெருமை, ஆவிக்குரிய பெருமை, படிப்பு பெருமை, பட்ட பெருமை, பண பெருமை, அழகு பெருமை, அறிவு பெருமை, ஒன்றுமே இல்லாவிட்டாலும் வெறும் பெருமை. யாரை விட்டது? தர்மம் எடுப்பவர் கூட பாருங்க, அவங்களுக்கு கூட பெருமை இருக்குது. குழந்தைங்களை பார்த்திருக்கிறீங்களா? கை கட்டுறா முடியாதுன்றான். அவன் பண்ண தப்புக்கு கை கட்டு முடியாது, முட்டி போடு முடியாது. அப்ப எப்படி வந்துச்சு அந்த சின்ன குழந்தைக்குள்ள? அதான் ஜென்ம சுபாவம், பிசாசின் சுபாவம். அதான் தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். மனிதனுடைய பாவம் அந்த பாவத்துல தான் கர்ப்பம் தரும். பெற்றோரின் சுபாவம் அந்த ரத்த ஓட்டத்துல பிள்ளைகளுக்கு வந்து அந்த குழந்தை பருவத்திலே அவங்களுக்குள்ள அது இருக்குது. நீ ஒன்ன பாருங்க, சில பிள்ளைகளை அழக மாட்டாங்க, அவங்களுக்கு அது தப்புன்னே தெரியாது. இயற்கை அதான் ஜென்ம சுபாவம். கர்ம சுபாவம் என்றால் நாம் செய்கிற பாவங்கள். குழந்தைகளுக்கு அவர்களை மீறின அந்த சுபாவம், அவங்களுக்கு தப்புன்னு தெரியல, ஆனா அது இயற்கையா வருது. நாம துணிந்து துணிகரமாக செய்கிற பாவங்கள் கர்ம சுபாவம், நம் செய்கைகள் கர்மம். கர்மமே கண்ணாயினார். தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் மனதை செலுத்தி அதில் ஊக்கமா இருக்கிறவர்கள் மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார். கர்மமே கண்ணாயினார். ஒரு காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தி
அதை வெற்றிகரமா முடிக்கணும்னா மெய் வருத்தம் பாரார், உடம்புக்கு வருகிற சோர்வு களைப்பு வியாதிகளை கண்டுகொள்ள மாட்டார்கள், பசி நோக்கார், பசி எடுக்கிற நேரத்தில் சாப்பிட மாட்டார்கள், கண் துஞ்சார், தூக்கம் வந்தாலும் தூங்க மாட்டார்கள், எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. யாரு? கர்மமே கண்ணாயினார். தங்களுடைய கடமையில உண்மையா இருக்கிறவங்க. அதுதான் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தது கவர்மெண்ட், கர்ம வீரர் காமராஜர். அவர் மரித்த பொழுது 2 ஜிப்பா 2 வேஷ்டி. யாரு? முதலமைச்சர். அப்படி தியாகமா வாழ்ந்த தலைவர். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப அவர் இறந்துட்டார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 3ஆம் வகுப்பு படிக்கிறப்ப அவர் மரித்து விட்டார். நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்தவர். 101 ரூபாய் இருந்துச்சா மொத்தமே அவர் அக்கௌண்ட். ஒரு முதலமைச்சருடைய அக்கௌண்ட்ல மொத்தமே 101 ரூபாய், 2 ஜிப்பா 2 வேஷ்டி. அவர் பேங்க்ல கூட அக்கௌண்ட் வைக்கலையா. சிறப்பான விருந்துக்கு யாராவது கூப்பிட்டா, என் ஜனங்க பசியா இருக்கிறாங்க, பட்டினியா இருக்கிறாங்க, நீங்க உயர்ந்த ஆகாரம் கொடுப்பீங்க, அத சாப்பிட எனக்கு மனசு வரலன்ட்டான் எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்கிறாரு சிறப்பு விருந்துக்கு. எல்லாரும் போனாங்க, இவர் போல. என் ஜனங்கள் படுகிற வேதனை, சாப்பாடு உருப்படியா இல்லை, நான் வந்து எப்படிப்பா அதை சந்தோஷமா சாப்பிட முடியும், எனக்கு வேண்டாம். அப்படி ஒரு தியாகமா வாழ்ந்தது. ஏன் சொல்ற? கர்ம வீரர் காமராஜர்ன்றதுக்காக சொல்றேன். அந்த கடமை வெளிப்படுத்தல் 17:18. இவன் பாதாளத்திலிருந்து வருவான். எப்படி தேவகுமாரன் இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த ஏழ்மையின் கோலமாய் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தாரோ, அதுபோல இந்த அந்தி கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வருவான். அவன் இருப்பிடமே அதுதான். வெளிப்படுத்தல் 19:19. வல்லமையான ஜெயிக்கிறவனாக அவன் தலையிட்டான்னா தோல்வியே கிடையாது. அவன் ஆட்சி அந்த 7 வருஷம் அவனுக்கு தெரியும். 7 வருஷம் தான் நமக்கு. அதுல 3 வருஷம் உபத்திரவ காலத்தை உண்டாக்குவான். அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். நீங்க இதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இயேசு வருகை பற்றி பிரசங்கம் பண்றப்போ இந்த சப்ஜெக்டை டச் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க யாருமே. முதல் 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். இவன் தான் ஆட்சி பண்ணுவான். வெளிப்படுத்தல் 13:7. சர்வ அதிகாரமும் இவனுக்கு கொடுக்கப்படும். இவனே தான் எல்லா பொறுப்பும். இந்த மந்திரிகள் எல்லாம் யாரையும் ரொம்ப வைக்க மாட்டான். இவன் வைத்திருக்கிற ஆட்கள் கூட இவனுக்கு அடிமைகளாக இருந்தால் செயல்படணும். அவங்களுக்கு ஒன்னா கொஞ்சம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொடுப்பான். சம்பளம் சொகுசு அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு அடிமைகளா இருக்கணும். அப்படிதான் கொடுங்கோல் ஆட்சி பண்ணுவான். அவன் அதட்டி மிரட்டினா யாருமே பதிலுக்கு எதிர்த்து பேச முடியாது. பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளப்படுகிறதுனால, பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுனால, அப்ப இந்த உலகம் அந்த 7 வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்பே இருக்காது, கொடூரமானவனா இருப்பான். தானியல் 11:36. வெளிப்படுத்தல் 17:12. ரோம சாம்ராஜ்ய தலைவனாக இருந்து கொண்டுதான் உலகம் ஃபுல்லா இவன் அரசாட்சி பண்ணுவான். ரோம் எங்க இடிக்குதுல்ல? போப்பினுடைய பூர்வீக இடம் எது? ரோம். அந்த கிறிஸ்து தலைமை தாங்கி நடத்த போகிற இடமும் எது? ரோம். இதை பற்றி இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசக்கூடாது. அமைதியா மனசுல வச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்தி கிறிஸ்து பற்றி தெரிந்து கொண்டால் தான் உன் பகைவனை தெரிந்து கொள். பவுல் எழுதுகிறார், பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. இது ரொம்ப தெரிஞ்சுக்கணும். எப்படி இயேசு வருகை பற்றி தெரிந்து கொள்ளுகிறதுனால நல்ல 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 காரியங்களும், அந்தி கிறிஸ்து பற்றி தெரிந்து கொள்வது நாம் ஜாக்கிரதையாய் இருப்போம். இனிமே பைபிள் படிக்கிறப்பெல்லாம் ஒரு வசனத்தை நிறுத்தி நிதானித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குது பைபிள்ல. இயேசு வருகை பற்றி அதான் அன்னைக்கே சொன்னேன். இன்றைக்கு 18ஆம் தேதி சொன்னேன். இந்த 18ஆம் தேதி ஆகி இன்றைக்கு இப்ப இயேசு வந்தாருன்னா இன்று முதல் என்னென்ன நடக்கும்? ஒரே நொடியில இயேசு வந்து அவருடைய பக்தர்களை கொண்டு போன பிறகு அந்த 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுல இருந்து பிளஸ் நான் 18ஆம் தேதி பேசுறது ரிப்பீட் பண்றேன். 18ஆம் தேதி சொல்லி பேசணும்ல, அதை ரிப்பீட் பண்றேன். சரி, அம்மா சொன்ன மாதிரி 20. இன்னைக்கு திடீர்னு இயேசு வந்துட்டாரு, 2 நாள் தள்ளி போடலாம். திடீர்னு இப்ப 20ஆம் தேதி ஆகஸ்ட் 2026. இங்கிருந்து 7 வருஷம் கூட்டுங்க. யாரு கணக்குல மாஸ்டர்? 2026 பிளஸ் 7 வருஷம் 2033. சொல்லுங்க. ஆமா, அதுல இருந்து
1000 ஆண்டு அரசாட்சி தொடங்கும். அதாவது பயந்துராதிங்க, இப்ப வந்தா ஏசு இப்ப வந்தா அவர் எப்ப பரவாயில்ல அதான் சொல்லிட்டாரு, எனக்கே தெரியாது, பிதா தவிர ஒருவனும் அறியான். அப்ப பூமியில மனிதனா இருந்ததுனால அவருக்கு அந்த ரகசியம் மறைக்கப்பட்டது. இப்ப அவர் பிதாவோடவே இருக்கிறார்ல, இப்ப தெரியும், இப்ப அவருக்கு தெரியும், அவங்களுக்குள்ள ஒரு ஒளிவு மறைவு கிடையாது. 9வது வேத பாடம், கள்ள தீர்க்கதரிசி. வருகை பற்றி பேசினாவே அவனை பற்றி கொஞ்சம் பேசினாதான். எப்படி நல்ல தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி சரியான தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க சரியா தெளிவா சொல்றதுதான் தீர்க்கன்னு பேரு. ஏதோ அது பயங்கரமான காரியம், யாரோ ஐயோ பெரியவங்களுக்கு உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பெரிய பெரிய பெற்ற ஆண்டவருடைய கிருபை வரங்களை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் பாருங்க நம்முடைய ஆண்டவர். அதுபோல கள்ள தீர்க்க தரிசனத்தை பிசாசு இதே உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுப்பார். அதுல ஒரு சிலரை வஞ்சித்து கர்த்தருடைய பிள்ளைகளை கூட வஞ்சித்து, எனக்கு கர்த்தர் தீர்க்க தரிசன வரம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு வரம் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு கிடப்பார்கள். தீர்க்க தரிசனமா கரெக்டா இருக்கணும். பைபிள் இருக்குது, பழைய ஏற்பாட்டிலே ஒருவர் தீர்க்க தரிசனம் முறைத்தால் அது நிறைவேறாவிட்டால் அவன் கள்ள தீர்க்க தரிசி, அவனை கல்லெறிந்து கொள்ளணும்ன்றாரு. இப்ப என்ன ட்ரெண்ட் மாறி போச்சு, 10 சொல்லலாம், அதுல ஒரு 2வது நடக்கட்டும், அதை வச்சு நம்ம காலத்தை ஓட்டலாம். கிடையாது, 10 சொன்னா 10 நடக்கணும். எதுக்கு அந்த சப்ஜெக்டுக்கு போற? கர்த்தர் உன்னை சுவிசேஷகரா வச்சாரா? கர்த்தர் நம்ம பாஸ்டா வைக்கிறாரா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்து பேச வைக்கிறாரா? தாராளமா சொல்லணும். What is the prophecy? The word of God is only prophecy in our life. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கின்றவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்ப எது தீர்க்க தரிசனம்? வார்த்தை. நான் ஒன்னும் ஸ்பெஷலா தீர்க்க தரிசனம் சொன்னது கிடையாது. எப்பாவது சில டைம்ல கர்த்தர் ஏவரப்ப சொல்லுவார். பம்பாயில ஒரு சர்ச்சில் முடிச்சுட்டு இன்னொரு சர்ச்சில் போய் பேச போறேன். மொழி தெரியாத இடம், எனக்கு இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கேரளா கொஞ்சம் புரியும், ஹிந்தி புரியுமே தவிர ரொம்ப தெரியாது. அப்படி ஒரு இடத்துல முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் எப்படியே சேர்ந்துட்டேன். அவர் அவளோட சோத்திரம் போட்டுங்கிறார். அன்னைக்குதான் அவரை நான் பாக்குறேன். ஐயா நான் தான் பவுல். ஓ நீங்க தான் வந்துட்டீங்களா? சோத்திரம் ஐயா, வாங்க உட்கார. அவ்வளவுதான், 6வது நடந்துருக்குது. அப்புறம் என்ன, நம்ம மத்தியில் தமிழ்நாட்டிலிருந்து பிரதர் பவுல் வந்திருக்கிறார். அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் மட்டும் கேள்விப்பட்டேன். ஏன்னா என்னை அறிமுகப்படுத்திருக்கிறார் ஒரு பாஸ்டர், அதனால தான் நான் அங்கே போனேன். சுவிசேஷ ஊழியம் செய்கிறார், மீதி அவரே சொல்லுவாருன்னு என்கிட்ட விட்டாங்க. அதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே கொடுத்தாங்க. ஒரு 5 நிமிஷம் என்னை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லிட்டு பிரசங்கம் எடுத்தேன். முடிய போது ஒரு 800 பேர் உக்காந்துக்கிறாங்க சர்ச்சில். முடியிறப்போ பின்னாடி ஒரு வாலிபன் ஆக்ரோஷமா எழுந்து என்னை நோக்கி ஓடி வருகிறான். யாரும் தெரியல, ஏதோ தீவிரவாதி போல இருக்குது. இன்னைக்கு நம்ம கதை க்ளோஸ். அவன் நடந்து வர்றத பார்த்தா அவன் என்ன ஒரு அடி அடித்தா க்ளோஸ். அப்படி இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. மனசுக்குள்ளே என் ஆவி ஜெபிக்குது, ஆண்டவரே இன்னைக்குதான் கடைசினா நான் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்ற மாதிரி ஜெபம் பண்ணிக்கொண்டு நல்ல வேலை முடிக்கும் தருவாய். அப்படி கண்ணை முடிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் நம்மோடு பேசுகிறாருன்னு நான் கணித்த அந்த நேரம் ஆகி அவன் வரல. பார்த்தா காலில் வந்து விழுந்துட்டான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்றும் புரியல. பார்த்து கால் ஆடுகிறான். பாஸ்டிங் உக்காந்து தூக்கி பிடிச்சி நிக்க வச்சு, ஏன் என்ன ஆச்சு கே இந்தியில கேட்க. அவன் சொல்றான் அவர்கிட்ட. அப்புறம் சொல்றான் அந்த பாஸ்டர் எனக்கு தமிழ்ல, இந்த ஐயா என்னை பற்றி யாரோ இந்த ஐயா கிட்ட சொல்லிட்டாங்க, என்னை பற்றி தான் இவர் பேசினார். அதுக்கு ஓடிடுறான். ஆனா வரத்து உள்ளாங்க ஒரு ஆவி அலைகழித்து விழுந்துட்டான். அப்புறம் அவர் சொல்றாரு இந்தியில, எனக்கு நல்லா கொஞ்சம் புரியுது. அவர்கிட்ட நானே இன்னும் பேசலப்பா, அவர் யாருன்னு எனக்கே தெரியாது. அப்போ விசுவாசிகளுக்கு எப்படி உன்னை பத்தி தெரிஞ்சு அவர்கிட்ட சொல்லியிருக்கு போறாங்க.
நல்லா தெரிஞ்சுக்க, இதுதான் அவனுக்கு சரியான சான்ஸ். ஏசப்பா அவனை எச்சரிக்கிறாரு, நீ இன்றைக்கு மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கலாம் அவன் சொல்லியிருக்கிறாரு. தாரதாரையா கண்ணீர் விட்டு முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்றான். எனக்கு உண்மையாவே அப்பா இவ்வளவு தூரம் இந்த பம்பாய்க்கு வந்து ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் நம்ம மூலமா செய்யறாருன்னு. அவனுடைய மனைவி பின்னாடி தான் அழுது கொண்டே வருது, ஆனந்த கண்ணீரோட அழுது வருது. என் புருஷன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரு, அது எனக்கு போதும், நான் ரொம்ப இனிமேல் சந்தோஷமா கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு. நன்றாக கவனிங்கள், நான் ஏதாவது தீர்க்க தரிசனம் சொன்னேன்னா உங்க திருவாய் கொஞ்சம் மலருங்க. நாளைக்கு கிராத்துக்கு போயிடுவேன், இங்க இருக்க மாட்டேன், அப்புறம் தான் வருவேன் சனிக்கிழமை காலை. உங்க திருவாயை கொஞ்சம் மலருங்க. நான் தீர்க்க தரிசனம் ஏதாவது சொன்னேனா? இல்லையே. அப்ப எப்படி அவனுக்கு பேசுறார் ஆண்டவர்? அந்த பிரசங்கத்துல தீர்க்க தரிசன வார்த்தை அவனை நோக்கி வந்தது. அவன் உள்ளத்தை ஆண்டவர் உடைத்தார், பட்டார். That boy wounded by word of God. பேதுரு பேசிய பொழுது 3000 பேர், they were wounded, 3000 people தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். அதனால நீங்க பேசுற வார்த்தையே தீர்க்க தரிசனம். அல்ல சொல்லுங்க. அம்மா பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புது, பார்த்து தாகத்தை போயிட்டு வா, இருட்டு போய் வராத, அந்த பக்கம் கிணத்து பக்கம் வராத, இந்த பக்கம் மெயின் ரோடு பக்கம் வா மகளே, அந்த பக்கம் வராத, குடிகாரங்கள் எல்லாம் கிடக்குறானுங்க, ரவுடிங்க இருக்கிறாங்க, அந்த ரூட்ல வராத. இதுதான் தீர்க்க தரிசனம். எதையாவது சொல்லி குழப்பி. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவங்க மனைவி கர்ப்பமா இருக்கிறப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த குழந்தைய பெற்றெடுக்க போகிற அந்த சகோதரி கிட்ட, கர்த்தர் உங்களுக்கு ஆண் குழந்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்படிங்களா? சரி, சோத்திரம். அந்த சகோதரி புருஷன் கொஞ்சம் அதுக்கப்புறம் கீழே போயிட்டுக்கிறாரு. இறங்கி போய் ஒரு வீட்டுக்கு போறப்பா, கர்த்தர் உங்களுக்கு பெண் குழந்தை தரப்போகிறார் சொல்லிட்டு போயிட்டுக்கிறாரு. ஒருத்தர்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்டுல பேச்சுவார்த்தை நடக்குது. என்கிட்ட ஆண் குழந்தை பிறகு போறாருன்னு சொன்னாரு அந்த வந்த பாஸ்டர். அப்படியா? என்கிட்ட சொல்றாரு பெண் குழந்தை பிறகு போகுதுன்னு. என்ன அவருக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏதோ ஒண்ணு பிறகு போகுது, அது 2 பேருக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா எவ்வளவு கிரிமினல்? கிரிமினல் தானே இவங்க. சொன்னா கரெக்டா சொல்லணும், இல்ல பொதுவா சொல்லு. நான் சொல்லுவேன் பரீட்சை எழுதின பசங்களுக்கு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? ஒண்ணு பாஸ், இல்லைன்னா பெயில். பாஸ் ஆனாலும் சந்தோஷப்படு, பெயில் ஆனாலும் பயப்படாத. தோல்வி ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, அடுத்து முன்னேறி செல். தோல்விகள் தான் வெற்றிக்கு அறிகுறி. நம்ம டிஜிஎஸ் தினகரன் ஐயாவே 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனாராம். மேடையிலே சொல்லுவார், வெக்கமில்லாத தைரியமா சொல்லுவார், நான் ஃபெயில் ஆனவன். அது என்னை ஒன்றும் பயமுறுத்தல. உலக கல்வியில தோல்வி ஆயிட்டா நரகத்துக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாது. அதனால பெற்றோர் பிள்ளைகளை மிரட்டக்கூடாது. ஃபெயில் ஆயிட்டா என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவன் தானே படிச்சா எழுதுனா, ஃபெயில் ஆயிட்டா என்ன நடக்குதுன்னா உனக்கு என்ன யோசிக்கணும். அதனால எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கர்த்தர் பேசுறாரு. வருகை பற்றி இந்த வேத ஆராய்ச்சியில கொஞ்சம் ஏவுவாரு, வேற இந்த பாயிண்ட சொல்லு அப்படின்னு சொல்லி. இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடணும். கரெக்டாயா? சிறு புது தம்பதியர், அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை, அவங்களுக்குன்னு ஒரு கற்பனை. போவாங்க, வருவாங்க, சுத்துவாங்க. நீங்க அமைதியா இருக்கணும், கொஞ்சம் தள்ளி இரு. அம்மா என்னடா பையனை கூப்பிட்டு, என்னடா டேய் சாப்பாடு சரியா செய்ய மாட்டா, காலையில் சீக்கிரமா எழுந்துக்க மாட்டா, எதுக்கு இது? நீ சீக்கிரம் எழுந்து வேலையை பாரு. மருமகா புதுசா வந்திருக்குது, அது கொஞ்சம் செல்லம் கூட. என்ன இப்பா வந்த உடனே பெண் எடுக்கணுமா? அதுதான் இயேசு சொன்னாரு, தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பார். சில லூசுகளை கட்டுப்படுத்த முடியாது. அடிமையா வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளை அடிமையாய் நடத்துவார்கள். அம்மா உங்க பையனுக்கு தான் அந்த பொண்ணு மனைவி, உங்களுக்கெல்லாம் கிடையாது. யோசிக்கணும். ஒரு மகளை எப்படி நேசிக்கிறாயோ அப்படிதான் வீட்டுக்கு வந்த மருமகளை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். நீ போய் தூங்குமா, நான் பாத்துக்கிறேன் சொன்ன ஒரு மாமியார் உண்டா? நைட்டு 12 வரைக்கும் பெண்டு எடுப்பாங்க. பரவாயில்ல போக முடியுமா?
முடியாது. மாமனார் பாவம் பரிதாபம். உலகத்திலே பரிதாபத்திற்குரியவர்கள் இந்த மாமனார் மருமக தான். அவங்கள பேச விட மாட்டாங்க. கொஞ்சம் பேசுவாரு, நம்ம என்ன ஆயிடும். அது ஒரு மகா தானே, யோசிங்க. பரலோகம் போக முடியாது. ஏதோ பெரிய பாவம் செஞ்சதான் நரகம் கிடையாது. சுபாவமே உன்னை நரகத்திற்கு கொண்டு செல்லும். சுபாவங்கள் அதே போலதான். பெண் வீட்டார் பொண்ணை கொடுத்துட்டீங்களா, மாப்பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் போட்டு சந்தோஷமா கர்த்தரை துதிங்க. போனை வாங்கி கொடுத்துட்டு, உங்க மாமியார் கிட்ட ஜாகிரதையாரு, இது பாருங்க எப்படி இருக்கு, உங்க மாமியார் கிட்ட ஜாகிரதையாரு, இதெல்லாம் சொன்னா எதிர்த்து பேசு, உன் புருஷன்கிட்ட ஜாகிரதையாரு, புருஷன்கிட்ட கூட எதுக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சு உன் பொண்ணுக்கு சந்தோஷமா வாழறதுக்கு தானே அந்த பையனை கட்டி வச்சோம். புருஷன்கிட்ட ஜாகிரதை. அப்ப குழந்தை எப்படி பிறக்கும்? ஜாக்கிரதையாயிரு. அவன் ஒருமனப்பட்டு வாழ்ந்ததானே அவன் இல்வாழ்க்கை. எல்லாரும் கிறுக்குங்க. நான் ரெண்டு சாராருக்கும் சொல்றேன். ஏன்னா என்ன ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு மட்டும் புத்தி சொன்னிய, பெண் வீட்டாருக்கு சொன்னியா? அதனால்தான் அவர்கள் தனித்து கற்றுக்கொள்ளணும், அவங்களை ஃப்ரீயா விடணும், அவங்க பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ளணும். உயிருக்கு ஆபத்து வருகிற பிரச்சனையா இருந்தா அது தலையிடலாம். அத்துமீறி பிரச்சனை போதா பெரியவங்க தலையிடலாம். செத்து போயிட்டா ரொம்ப இல்லை, டென்ஷன் ஆகி யாருமே இல்லாத சூழ்நிலையில எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பிரச்சனை பெருசாயிடும். அந்த நேரத்தில் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த பொண்ணு மனம் விரக்தி ஆகி நம்மளே லவ் பண்ணி கட்டிக்கணும், அப்பா அம்மா பகைத்து கொண்டு வந்து கட்டிக்கிட்டோம். எப்படி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம பிரச்சனை சொல்றது? சொல்லணும். அப்படி ஒண்ணு அப்பா அம்மா கடினம் உள்ளவர்கள் அல்ல. ரெண்டு வார்த்தை திட்டுவாங்க, நீ தானே விரும்பி காட்டணும்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதான் அப்பா அம்மா தலையிடுவாங்க. அதனாலதான் சொல்றது, அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு நம்மளை விட்டுறக்கூடாது. நம்ம இருதயத்திலேயே அந்தி கிறிஸ்து ஆட்சி பண்ணக்கூடாது. பாருங்க, இயேசுவுக்கு மனவாட்டி நம்ப, அந்தி கிறிஸ்துக்கு மனவாட்டி கள்ள தீர்க்கதரிசி. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறதுக்கெல்லாம் இங்க அட்ஜஸ்ட் சீக்கிரம் போகும். கள்ள தீர்க்கதரிசி சொல்லுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியால ஆட்சி படைக்கப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் 13, 11, 12, 13, 14, மத்தேயு 24, 24, வெளிப்படுத்தல் 17, 1-18. இதை படிச்சு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசி அவன் தான் இயேசுவுக்கு மனவாட்டி நம்ப, அந்தி கிறிஸ்துக்கு மனவாட்டி கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவவர்கள் அந்தி கிறிஸ்துவால் ஆட்சி படைக்கப்படுகிறார்கள். அதுக்கு ஆதாரம் தான் இந்த வசனங்கள். இந்த நாட்களில் எலியா ஏனோக்கு பாருங்க, 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. மகா உபதிரவ காலம் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி கட்டம். இதை சொல்லாம இருக்க மாட்டாங்க யாருமே. இந்த நாட்களில் தான் எலியா ஏனோக்கு வந்து 3 நாட்கள் எருசலேம் வீதியில பிரசங்கம் செய்து, இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போன அந்த எருசலேம் வீதியில அவங்க வந்து பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. வெளிப்படுத்தல் 11:3-13. இதனால் உலகம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். எதனால? அந்த 3 நாள் அவங்க பிரசங்கம் பண்ண பிறகு இந்த கள்ள தீர்க்கதரிசினால அதே எருசலேம் வீதியில 2 பேரையும் படுகொலை செய்யப்படும். எலியா ஏனோக்கு ஏன் சொல்றேன்னா, 2 பேரும் பழைய ஏற்பாட்டின் காலத்துல மரணத்தை காணாமல் நியாயப்பிரமாணத்தை மீறின காரியம். நியாயப்பிரமாணம் என்ன? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். இயேசு வர்றப்ப உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்களே, அதுதான் மனவாட்டி. அப்ப இயேசு வர்றதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டின் காலத்துல மரணத்தை காணாமல் அப்படியே உயிரோடு போயிட்டதுனால அவங்க மறுபடியும் வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். அதனால எலியா ஏனோக்கு மரணத்தை காணாமல் போனவர்கள் அவங்க மறுபடியும் வரணும். ஒரு சிலர் எலியா மோசேன்றாங்க. இந்த 3 பேர்ல யாரும் 2 பேரு. சரி, அதை பற்றி நம்ம இது குழப்பிக்கணும். மேட்டர் என்ன? அந்த 2 பேரும் பேச சத்தியத்தை இந்த அந்தி கிறிஸ்துக்கும் கள்ள தீர்க்கதரிசி கோவம் வந்துடும். 3 நாள் கழிச்சு அதே எருசலேம் வீதியில அங்க 2 பேரையும் சிறைச்சேதம் வெட்டி போட்டுருவாங்க. பாத்தீங்களா? இந்த காட்சியை உலகத்தார் எல்லாரும் பார்ப்பார்கள். டிவி கூட பாக்கெட்ல வந்துச்சு. இப்ப தெரிஞ்சுங்களா ஏன் வந்துச்சு இதெல்லாம்? இந்த காட்சி பஸ்ல போறவங்க கூட, ஏப்பா எருசலேம்ல 2 பேரு மோட்சத்திலிருந்து வந்து பேசினாங்களாம், அந்தி கிறிஸ்து ஆட்கள் வெட்டி போட்டாங்களாம். அப்படியா? எப்படி தெரியும்?
ஏப்பா போன ஆன் பண்ணி பாருப்பா, எல்லா சேனல்லையும் அதான். எதனால? என் வீர தீர செயலை பாருங்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளையே நான் கொன்று குவித்து விட்டேன், இனி என்னை யாரும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது என்று இந்த காட்சிகளை உலகம் ஃபுல்லா காட்டுகிற அதே நேரத்தில் மக்களுக்குள்ள வெகுமதிகளை பகிர்ந்து கொள்வார்கள். இதை நினைச்சு உலகமே சந்தோஷப்படும். ஏன் தெரியுமா? அப்ப ஆட்சி அந்திகிறிஸ்து ஆட்சி. கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்தா சந்தோஷப்படுகிற ஆட்சி. அதனால வெகுமதிகளை பகிர்ந்து கொள்வார்கள். உலகம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உலகில் உள்ள எல்லா மக்களும் இந்த காட்சிகளை பார்ப்பார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கையில் உலகத்தில் காட்டப்படுகிற உலகத்தாரால் காட்டப்படுகிற கடைசி தொலைக்காட்சி பிலிம் இதுதான். அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? புறஜாதிகளுக்கு ரட்சிப்பின் கதவு அடைக்கப்படும் அந்த காலத்துல வெளிப்படுத்தல் 7:1-8 இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அர்மகதோன் யுத்தம் முக்கியமான சப்ஜெக்ட். இது 10வது பாடம். அர்மகதோன் யுத்தம். எருசலேமின் வடக்கு பகுதியிலே ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. பெரிய மைதானம். வெளிப்படுத்தல் 19, 17, 18, 19, வெளிப்படுத்தல் 16, 16. என்னது? அங்கதான் ஜனங்கள் கூடி இந்த பெரிய யாகம் அர்மகதோன் யுத்தம். சகல மக்களும் இதிலே கூடுவார்கள். இந்த போரினால் நடைபெற உள்ள முக்கிய காரியங்கள், சகல மக்களும் கூடுவார்கள். பரிசுத்த நகரமாகிய எருசலேம் தேவாலயம் அந்தி கிறிஸ்து கையிலிருந்து பிடுங்கி எடுக்கப்படும். கர்த்தரே நின்று இதை யுத்தம் செய்ய போகிறபடினாலே அந்தி கிறிஸ்து தோற்று போவான். ஒலிவமலை 2ஆக பிளக்கும். இப்பவே அந்த செய்தி வந்துருச்சு. பாத்தீங்களா? ஒலிவமலையின் கீழே உட்பகுதி உள்ள 2ஆக பிளந்திருக்கிறது. அந்த மலையின் மேல் இயேசுவின் பாதங்கள் வந்து நிற்கும். சகரியா 14ஆம் அதிகாரம் முழுவதையும் படித்து பாருங்கள். அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிவிலே இது நடக்கும். ஃபைனல். உலகத்தார் பார்த்த கடைசி காட்சி எலியா ஏனோக்கு மரித்த 1000 ஆண்டு பகிரங்க வருகை. இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை தொடர்கிறது. பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3:12, யூதா 1:14. இயேசுவுடன் இதே பூமிக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்ட நாம் வருவோம். சகல பக்தர்களோடு பரிசுத்தவான்களோடு இயேசு வருவார்னு இருக்குது. பாருங்க. அது நம்ம தான், நம்ம கூட தான். 7 வருஷம் பரதேசில் இருந்துட்டு மறுபடியும் வரணும்னா எப்படி இருக்கும்? நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்மளை வந்து பார்ப்பாங்க. வெளிப்படுத்தல் 1:7-8 எல்லாருடைய கண்களும் அவரை காணும், நம்மையும் காணும். அவரை காண்கிற கண்கள் நம்மையும் காணும். வழக்கம் போல இயேசு வந்து இந்த பூமியில அரசாட்சி செய்வார். அதே எருசலேம். இயேசு இயேசு என்று தன்னை ஏமாற்றிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு கிடந்த அந்த அந்தி கிறிஸ்து அந்த எருசலேம் தேவாலயத்திலே பன்றியை பலியிடும் பொழுது, ஐயோ தேவகுமார் இயேசு இப்படி இருக்க மாட்டார் என்று அப்பதான் யூதர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு எத்தனை வருஷம் இயேசுவை நிந்தித்துக் கொண்டு கிடந்தார்களோ, ஐயோ இவன் மேசியா அல்லவே, இவனை நம்பி நம்ம ஏமாந்து போனவே என்று சொல்லி புலம்பி எழுவார்கள். அட் தி சேம் டைம் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையில அதே தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து சிங்காசனத்துல உலகம் முழுவதையும் அரசாட்சி செய்வார். இப்ப சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:9-11, வெளிப்படுத்தல் 1:7, மத்தேயு 24:30. நாமும் இயேசுவுடன் மேகங்களின் மேல் அவரோடு கூட வருவோம். எப்படி நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோமோ அப்படியே நம்ம திரும்ப வருவோம். முதல் வருகை இயேசு மட்டும் வராது. 2வது வருகை பாருங்க, இயேசுவோடு நாமும் வருவோம். ராஜாதி ராஜா கர்த்தாவாக இயேசு இந்த பூமியை அரசாட்சி செய்வார். 1 தீ 6:15, வெளிப்பாடு 19:16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. வெளிப்பாடு 19:11-16 மகிமையின் ராஜாவாக வருகிறார். மத்தேயு 24:30 பரிதாபமாக மரித்த இயேசு கிறிஸ்து மீண்டும் மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வந்தாரே அந்த இயேசுவா இது? ராஜாதி ராஜா. யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மார்பதக்கத்திலே தங்கப்பதக்கம் இருக்கும். ஒரு ராஜா எப்படி இருப்பாரு? அப்படி வந்து அரசாட்சி பண்ணுவார். வெளிப்படுத்தல் 1:7 அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். இங்கதான் இடிக்குது பாருங்க.
எப்படியெல்லாம் திட்டினாங்க, எப்படியெல்லாம் குத்துனாங்க, எப்படி அடிச்சாங்க, காரி துப்புனாங்க. எங்க அவருக்கு போஸ்டே மாறுது. இன்று ரட்சகர் இயேசு, நாளைக்கு அவர் நியாயாதிபதி. மக்களை ரட்சிக்கின்ற வேலை பிதா எடுத்துருவார். இயேசுவை விட்டுட்டு ஒருவேளை மனசு மாறி ரட்சிப்பார்னு சொல்லி பிதா அந்த போஸ்டே எடுத்துருவார். சொல்லுவாரு, எனக்கு இப்ப அந்த போஸ்ட் இல்லப்பா, உன்னை நியாயம் கேட்கிற போஸ்ட் தான். இன்று ரட்சகர் இயேசு, நாளைக்கு நியாயாதிபதி. இவ்வளோண்டு பகிரங்க வருகையில் நடக்க போகுது. நம்மளே கூட வர இயேசுவோட எவ்வளவு சந்தோஷம். அல்லது சொல்லுங்க. 12வது பாகம் 1000 ஆண்டு அரசாட்சி முடிச்சிடலாம். 1000 ஆண்டு அரசாட்சி வந்தாவே நம்ம முடிக்க போறோம்னு அர்த்தம். 1000 ஆண்டுகள் இயேசுவின் அரசாட்சி இதே பூமியில. இப்ப சொல்லி வைங்கம்மா, விளையாட்டு இல்ல. இதே இந்தியா தமிழ்நாடு எதுக்கு? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆக்கி கொடுத்துட்டாரு. சிறு பிள்ளைய போல கேட்கலாம், எனக்கு இங்கிலாந்து நாட்டை தாரும் 1000 ஆண்டு அரசாட்சி. ஆண்டவரே கேளுங்கம்மா. என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் லண்டன் கேட்டுக்கிறேன். அது சின்ன பொண்ணு லண்டன் 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 சொல்ல, லண்டனுக்கு போலான்னு ஆசையா இருக்குது. ஒன்னும் போல. ஆனா லண்டன்ல இருந்து ஒரு பாஸ்டர் வந்துட்டாரு சொல்றீங்க, இந்த பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு. அதனால அவரை பார்த்தது லண்டனுக்கே போன மாதிரி ஆகி போச்சுன்னு அவர்கிட்டே சொன்னேன். ஓ, நம்ம சொல்லி வச்ச காட்டி கூட அவர் கொடுப்பார். உலகம் ஃபுல்லா கர்த்தர் பாருங்க, புகழ்பெற்ற ரொம்ப பேர் பெற்ற பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்க 1000 ஆண்டு அரசாட்சியில் ஆட்சி செய்வாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா உலகத்துல சொகுசு எல்லாம் இங்கேயும் அனுபவிச்சிடும். பாடுபட்டால் நம்ம அடி வாங்கி வர்றோம். ஆண்டவர் கொடுத்த வல்லமையினால அவனை தடுத்து நிறுத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன், உமையாய் போக கடவாய் சொல்ல முடியும். 1000 ஆண்டு அரசாட்சியில நீயும் அரசாட்சி செய்ய வேண்டுமா? அவன் வந்து அடிச்சா கூட அமைதியார் மகனேன்றார். அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். சாத்தான் கட்டப்படுவான். பாத்தீங்களா? சாத்தான் கட்டப்படுவான். வெளிப்படுத்தல் 11:5, சகரியா 14:16-21, மத்தேயு 25:31-46, சங்கீதம் 72:1-17. இயேசுவோடு நாமும் இதே உலகில் அரசாட்சி செய்ய இயேசு கிறிஸ்துவோடு இந்த பூமிக்கு வரப்போகிறோம். அப்பொழுது அடுத்த பாயிண்ட் 2 தீமோத்தேயு 2:12, வெளிப்படுத்தல் 20:6, 5, 9, 10. கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்க யாராலும் முடியாது. உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் ராணிகள் 1000 ஆண்டு அரசாட்சியில நமக்கு கீழ்ப்படிவார்கள். கற்பனை பண்ணி பாருங்களா, ஒரு பெரிய ராஜா நம்ம ஷூவை தொடைப்பாரு. ஏன்னா அப்ப நம்ம ராஜா, நம்ம சொல்ற மாதிரி அவன் நடந்து ஆகணும். சகோதரிகள் பயப்படாதீங்க, ராணிக்களாக. பெண்கள் ராணிகள், பெண்கள் நாட்டின் கண்கள். 1000 ஆண்டு அரசாட்சி தான் இது விளங்கும். எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் உங்களுக்கு பலன் உண்டு. அல்ல சொல்லுங்க. ஒரு மகாராணி, உங்களை ஒரு மகாராணியை யோசிச்சு பாருங்களா, முடியல. அப்படி தலையில ஒரு கிரீடம், மகாராணி டிரெஸ், அப்படி இடுப்பில் கை வச்சுன்னு அப்படி பாருங்க, ராணி மாதிரி. இல்லையா, என்ன திட்டி திட்டி அடிமை ஆகிட்டாங்கய்யா, அந்த பார்வையே வரல. அப்ப வரும். இரும்பு எப்படி நொறுக்குகிறது அது போல உங்கள் வார்த்தை மக்களுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே முடியாது. ஆட்சி செய்வீர்கள், ஆட்சி செய்வார்கள் தேசத்தை. வன்முறை இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, ஆபத்துகள் இல்லாத ஆட்சி. ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட தங்கும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல படிக்கிறோம். அதெல்லாம் 1000 ஆண்டு அரசாட்சி. இப்ப போய் புலி சிங்கக்கட்டு போயிடாதீங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்க யாரால முடியாது. அடுத்து சகரியா 8:12-23, சகரியா 8:12 அப்புறம் 23, ஆமோஸ் 9:13-15, செப்பனியா 13:14-20. இஸ்ரவேல் ஒரு தனி மகிழ்ச்சிக்குள்ளான நாடாக மாறும். இயேசு அந்த தேசத்துல பிறந்ததுனால கொஞ்சம் ஸ்பெஷல் அந்த நாட்டுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில. ஏன்னா அவங்க வாங்கின சாபம், இவன் ரத்த பழி எங்க மேல எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கினாங்க. இயேசுவை மையமா வச்சு அதெல்லாம் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில நீங்கும். அவ்வளவு பெசிலிட்டிஸ் கொடுப்பார் இஸ்ரவேல் தேசத்துக்கு. நம்மளுக்கு கொடுதான். உங்களுக்கு ஆசையா இருந்தா இஸ்ரவேலுக்கு ராஜாவா ராணியா என்ன 1000 ஆண்டு அரசாட்சியில் போடுங்கன்னா கூட
ஆண்டவர் வைப்பார். பற்றாக்குறையா வராது. எல்லா தேசங்களிலும் நம்ம தான் ஆட்சி செய்ய போறோம். அவர் அடிக்கடி மாத்துவாரு. எப்பனாலும் பஸ் ட்ரெயின்ல எல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு தான் அப்படி. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்பட்ட பக்தர்கள் பரிசுத்தவான்களோடு மறுரூபம் அடைந்த சரீரங்களாக நாம் இருக்கிறபடினால நினைச்சா டெல்லியில இருப்போம், அடுத்த நாள் நம்ம கன்னியாகுமரியில இருப்போம், அடுத்த நாள் ஜப்பான்ல இருப்போம். அப்படி நினைச்சா போதும். நோ நீட் ட்ரெயின், நோ நீட் பஸ், நோ நீட் பிளைட். அது எடுத்துக்கொள்ளப்படாதவங்க மற்றவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் அப்படி. நம்ம நினைச்சா சாப்பிடலாம், சாப்பிடாத இருக்கலாம். ஏன்னா இயேசு உயிர் தெரிந்த பிறகு கூட சாப்பிட்டுருக்கிறார். அந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கும் வரும். நம்ம சாப்பிடுறத விட்டுறக்கூடாது, சாப்பிடலாம். நீங்க நினைச்சா சாப்பிடலாம், இல்ல மறு மகிமையின் சரீரம். அடுத்தது பாருங்க, உலகம் செழிக்கும். ஏசாயா 35 அதிகாரம் ஃபுல்லா. ஏசாயா 11:6-9. ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். சொன்னேன் வசனம் வந்துச்சு. புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு தங்கும். ஒரு சின்ன பாலகன் அவைகளை நடத்துவான். அப்புறம் ஏசாயா 2:2-5 வெளிச்சத்தில் நடப்போம். அப்ப இருட்டே இருக்காது. தூங்குறப்ப நைட்டு தான். இங்கே கொடுக்கப்படுகிற இருள் வெளிச்சத்தில் நடப்போம்னா நீதியின் பாதை, சமாதான பாதை, அன்பின் பாதை. இயேசுவே பூமிக்கு வந்துட்டாரு. உலகம் ஃபுல்லா வெளிச்சமா தானே இருக்கும். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அக்கிரமம், விபச்சாரம், வேசித்தனம், இருட்டு இருக்கிற இடத்துல பாவங்கள் பெருகி கொண்டு கிடக்கிறது. அதெல்லாம் நாசமா போயிடும். எல்லா விக்கிரகங்களும் நாசமா போயிடும். இயேசு ஒருவரே ராஜாதி ராஜாவாக 1000 ஆண்டு அரசாட்சி செய்வார். இதுல ஒரு டவுட், 1000 ஆண்டா? அப்ப எப்பதான் பரலோகத்துக்கு போறது? பேதுரு எழுதுகிறார், கர்த்தருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 ஆண்டுகளை, 1000 ஆண்டுகள் ஒரு நாள். அப்ப 7 நாள்ல கூட கணக்கு வழக்க முடிக்கலாம். அது நம்ம கணக்குல இல்லை. நம்ம குருவி மூளைக்கு அதெல்லாம் எட்டாது. 1000 ஆண்டு இயேசுவே இந்த பூமியில அரசாட்சி பண்ணாலும் அது பரலோக மாதிரி தானே இருக்க போகுது. இருக்கட்டுமே, ஆட்சி பண்ணலாம். வயசாகி கிழவனாகி கேள்வியாய் செத்துருவோன்னு கிடையாது. எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலைமையிலேயே நம்ம அப்படியே இருக்கு. என்ன மேஜிக் நடக்குது பாருங்க. யாருமே இந்த மாதிரி செய்ய முடியாது. அடி ஏசாயா 55:13. முட்செடிகள் இராது. ஆதாம் ஏவாள், நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் மீறுதலுக்கு உட்பட்ட பிறகுதான் முள்ளு குறுக்கு முளைத்தது. 1000 ஆண்டு அரசாட்சியில் இயேசுவே வந்து ஆட்சி செய்ய போகிறபடினாலே முட்செடிகள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பாயில் ஆயிடும். அது இருந்த இடம் கூட தெரியாது. யாருமே அந்த முள்ளு செடி முள்ளு மரங்களை வெட்டி போட வேண்டிய அவசியமே இராது. பூமி செழிப்பா இருக்கும். மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பிசாசு, வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து வாழ ஒட்ட கட்டி ஒரே ஒரு தேவதூதன் பாதாளத்துல போட்டு சீர் போட்டுருவான். 1000 ஆண்டு இயேசுவே அரசாட்சி பண்றார். Now we are going to final subject number 13. 1000 ஆண்டுகளுக்கு பின், 1000 ஆண்டு இயேசுவின் அரசாட்சிக்கு பின், வெளிப்படுத்தல் 20:1-9. சாத்தான் மீண்டும் கட்டவிழ்க்கப்படுவான். அந்த பாதாளத்தில் கிடக்கிற சாத்தான மீண்டும் அந்த தேவத்தோட அந்த ட்ரம்மை திறந்து விட்டுருவான். அவன் வந்து மறுபடியும் ஏன்னா கடைசி கட்டம். அதனால 2 பேதுரு, பூமி நெருப்பினால இங்கதான் க்ளோஸ் ஆகுது. 2 பேதுரு 3:10-11. நாம் காண்கின்ற இந்த வானமும் பூமியும், அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கலாம், நான் அதை எழுத விட்டு 3ஆம் அதிகாரம். வானங்கள் வெந்து பூதலங்கள் உருகி மட மட வென்று அழிந்து போகும். மட மட அந்த வார்த்தை அதுல வரும். எப்படியாப்பட்ட பில்டிங்கா இருக்கட்டும், இரும்புனாலேயே கட்டப்பட்டதா இருக்கும். எரியுமா? எரியாது. அந்த நெருப்புல மெல்ட் ஆயிடும். உயிரோடு அதாவது அவிசுவாசிகள் பாவி இந்த பூமி நெருப்பினால அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 20:11-15 அவிசுவாசிகள் பாவிகள் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே நிற்பார்கள். அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எப்ப பூமி ஸ்பாயில் ஆகுதோ எல்லாமே க்ளோஸ் ஆகும். அப்ப ரட்சிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில், அந்தி கிறிஸ்து காலகட்டங்களில், 1000 ஆண்டு அரசாட்சி காலகட்டங்களில் ஒரு சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமா ரட்சிக்கப்படுவாங்களே, அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் மறுபடியும் சாத்தான் அவுத்து விடுறாரு. இப்ப எப்படி இருக்கிறாங்க இந்த ஜனங்கன்னு? அதுல 90% அவுட் ஆயிடும். சாஞ்சா சாயிரம் மக்கள் நம்ம ஜனங்க. 1000 ஆண்டு நல்லா தின்று கொழுத்த அந்த ஜனங்க
மறுபடியும் அந்தி கிறிஸ்துவ கொண்டு வந்து விடுறப்போ அவன் சர்வாதிகாரி மாதிரி அரசாட்சி பண்றப்போ கொஞ்ச நாள் ஜனங்க எல்லாரும் அவன் பக்கம் போயிடுவான். அந்த சேம் டைம் கணக்கு வழக்கு எல்லாம் முடிக்கிறாரு. ஒரு சுவிட்ச் தட்டினா எப்படி லைட் எரியுது அது மாதிரி அப்படி ஒரு செட்டிங் போட்டா போதும், இந்த பெரிய உலகம் எரிந்து பஸ்பமாகி சாம்பலா போயிடும். உலக உருண்டை என்கிறது விண்மீன். இந்த அதாவது பூமி நம்ம நிக்கிறோமே இது அந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியுமா? எப்படி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறா கிரகங்கள் ஆகாயத்துல சுத்திக்கிட்டு இருக்குது, அதுபோல பூமி தனி. இந்த இந்த கோள் எம்டியா கேப் நோ நோ அந்த அந்த வேர்ல்ட் நோ நோ மோர் திஸ் வேர்ல்ட் எம்டி பிளாங்கா இருக்கு. பூமியே இருக்காது. ஏன்னா பூமி போயிடுச்சு சாம்பல், அப்படியே க்ளோஸ் இல்லாத போயிடும். இப்ப கடைசி கட்டம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற நியாயத்தீர்ப்பு வேற. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நியாயத்தீர்ப்பு, நரகத்துக்கு போற நியாயத்தீர்ப்பு. இது அப்படி இல்லை. அந்த கடைசி கட்டத்தில் ஒரு சிலர் ரட்சிப்படுவாங்கல்ல, அவங்கள பொறுக்கி எடுத்துக்கின்னு பரலோகத்துக்கு, மீது எல்லாம் க்ளோஸ். அவரவர் செய்த பாவத்தின் தண்டனை போங்க நரகாக்கின. அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பே கிடையாது. அப்படியே க்ளோஸ், அப்படியே எல்லாம் போய் விழுந்துருவாங்க நரகத்தில். இதான் ஃபைனல். பின்பு பின்பு புதிய வானம், வெளிப்படுத்தல் 21:1-23, புதிய வானம் புதிய பூமி புதிய நகரம் அனைத்தும் நித்திய பேரின்பத்து சேர்க்கப்படும். புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் புதிய நகரம் சீயோன் பர்வதம் 10 பட்டணம் இதெல்லாம் நித்தியம் தான். பரலோகம்னு ஒண்ணு தனி கிடையாதுயா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் பரலோகம். கன்னியாகுமரின்னு சொல்றோம். கன்னியாகுமரி எந்த இடம்? என்ன இது? மங்காடு. நாகர்கோயில் சொல்றோம், நாகர்கோயில் தான் இருக்கிறோம். எந்த இடம்? மங்காடு. அதுபோல பரலோகம், பரலோகம் அவ்வளவுதான். ஒரு வரைபடமா எல்லாம் சேர்ந்துதான் பரலோகம். மோட்ச பேரின்பம், சொர்க்கம், கைலாசம், ஸ்ரீ வைகுண்டம். அந்த பிரிவுகள் என்ன? 10 பட்டணம், சியோனே, எருசலேம், புதிய பூமி புதிய வானம் புதிய நகரம் புதிய எருசலேம், இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற இடம். அவங்க தகுதிக்கு ஏற்ப அவரவர் அங்கே போய் சேருவார்கள். நித்திய நித்தியமாய் யுகாயுகமாய். மீண்டும் பூமியை நாம் நினைக்க போகிறது இல்லை. மீண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்து மறுபடியும் பிதாவானவர் இயேசுவை குழந்தையாக கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துல கோடா கோடி ஆண்டுகள் யுகாயுகமாய் ஆண்டவரோடு நேரம் போகிறதே தெரியாமல் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு நாம் காணப்படுவோம். நரகத்திற்கு போனவர்கள் சந்தர்ப்பத்தை இழந்து விட்டதுனால புலம்பி அழுவார்கள். யோசித்து பாருங்க, நமக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு. இந்த அற்பமான உலக வாழ்க்கையில கோபம், பொறாம, ஏமாற்று, பண ஆசை, இச்சை தேவையா? இதெல்லாம் பக்தர்கள் படிச்சுதான். சாது சுந்தர் சிங் செருப்பு கூட போடாம அவர் மரித்ததாக இன்னும் சரித்திரம் இல்லை. அவர் பிறந்து வளர்ந்த இடத்த நாங்க வருஷம் வருஷம் போய் பாக்குறோம். அந்த ஊழியத்துக்கு போறப்போ லுதியானா பட்டணத்துக்கு மேற்கு சைடுல 40 கிலோமீட்டர் தூரத்துல ராம்பூரி என்ற சின்ன கிராமத்துல சாது சுந்தர் சிங் என்கிற தேவ மனிதர் ஒரு தீவிர சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு இயேசு தத்துரூபமாக தரிசனம் காட்டி அவரோடு பேசி ரட்சித்தார். அவருக்கு இயேசுவின் ஒளி வந்த அந்த அறையை கூட பார்க்கலாம். அங்க போய் நாங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அங்க நான் வீடியோ பேசி கூட எடுத்து அனுப்பியிருக்கிறேன் எல்லாருக்கும் பாக்குறதுக்கு யூடியூப்ல. அவருடைய வீடு அப்படியே இன்னைக்கும் அதை கொஞ்சம் நல்லா புதுசாக்கி வச்சிருக்கிறாங்க. நேர் எதிர்க்க சாது சுந்தர் சிங் மெமோரியல் சர்ச். அவருடைய சந்ததி இல்லை, அவருக்கு தான் கல்யாணமே ஆகலையே. அவர் உயிரோடு இருந்தப்ப அவங்க தங்கச்சி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சாப்பாட்டுல விஷம் வைத்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணி சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டாங்க அவங்க அம்மாவே. அவ்வளவு வைராக்கியம் அவங்க மதத்தின் மேல. அவங்க எதிர்காவே சாப்பிட்டாரு. அம்மா எதிர்காவே பையன் சாப்பிட்டாரு. கம்முன்னு தான் இருக்குது அந்த அம்மா. சாப்பிட்டோம் எகிரி விழுந்து சாப்பிட்டோம் அப்படின்னு பெற்ற தாய். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி என்னை நீங்கள் காண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அங்க ஒரு நதி இருக்குது. அங்கதான் போய் வாமிட்டிங் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா கிளீன் ஆக்கி அங்கதான் வாயெல்லாம் கழுவிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்போ போனவர். அவங்க தங்கச்சி ரட்சிக்கப்பட்டு அவங்க சந்ததியில வந்த ஒரு
பிலிப் மாசி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் குடும்பமாக அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். செருப்பு போடாமல் உலகத்தையே சுற்றிய ஒரு தேவ மனிதர், இந்தியாவின் முதல் அப்போஸ்தலர் சாது சுந்தர் சிங். ஏன் தெரியுமா? ஏன் செருப்பு போட்டான்னு கேட்காத. இதெல்லாம் பார்த்துட்டாங்க அவங்க, இதெல்லாம் படிச்சுட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. அதனால அவங்க அப்படி போயிட்டாங்க. பாவி உடை அணிந்து போறாங்கன்னா பாவித்துல போட்டாதான் பரலாம் கேட்காத. அவங்களுடைய பொருத்தனை தியாகம். ஃபேன் போடாம தூங்கினவங்க எவ்வளவு பேர்? கட்டில் பெட் இல்லாம தரையில படுத்து தூங்கின ஊழியர்கள் எத்தனை பேர்? தாராளமா சொல்ல முடியும். எத்தனை பேர்? அவங்களுடைய தியாகம் எவ்வளவு எவ்வளவு தியாக பலி அவங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவோ 1000 ஆண்டு அரசாட்சியில் உங்களுக்கு பவர் கொடுக்கப்படும். சொகுசை விரும்பக்கூடாது, சொகுசு விரும்பக்கூடாது. அதுக்காக நான் எங்க ஊர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு நடந்து வரணும். நான் பொறுத்தனை பண்ணா என்னைக்கு வந்து சேருது? பஸ் ட்ரெயின் எல்லாம் விட்டுருக்கிறாங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில் நம்ம நினைச்சா எங்கனாலும் போகணும். மகிமையின் சரீரம். இது குறித்து ஏதாவது பாருங்க, ரகசிய வருகையில் ஆரம்பிச்சோம். இயேசு இன்று வந்தால் இனிமேல் என்ன நடக்கும்? நித்தியத்தில் கொண்டாந்து சேர்த்தாச்சு. இந்த 13 சப்ஜெக்டா 13 சப்ஜெக்ட். இதிலிருந்து எந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கேள்வி ஏதாவது டவுட் கேட்கணுன்ற எண்ணம் தான் உங்கள் போதகரை அணுகுங்கள். அவரு பைபிள் இருந்து எடுத்து விளக்கம் சொல்லுவார். ஏன்னா நான் எல்லாத்தையும் விளக்கமா பேச முடியாது. இப்ப நான் சொன்னது 10ல் ஒரு பகுதி தான், தசம்பாக மாதிரி. மீதி நீங்கள் வேதத்தை படித்து புரிந்து கொள்ளுங்கள். புரியாத வைகளை உங்கள் போதகர் இடத்துல கேட்டு நிதானமா நேரம் ஒதுக்கி அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் எனக்கு ஒதுக்க முடியுமா? அது அந்த மாதிரி வந்து போனாரு. அவருடைய செய்தியில ஒரு டவுட் இருக்குது ஐயா, ஒரு தெரிந்து கொள்ளணும், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுங்க. அவர் ஒதுக்கி அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாரு. இல்லை சுருக்கமா கேட்ட போன்லயே கூட உங்க டவுட்டை கிளியர் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எல்லாரும் பயபக்தியோடு எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். பேடு பிரதர் இருக்கிறாருல்ல, கொஞ்சம் பேடு ஒரு நிமிஷம் கொண்டா இல்லையா? ஓகே ஐயா, நன்றி. நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. Glory, 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 glory. நல்ல வாயை திறந்து உன் வாயை விரிவாய்க்கிற நான் உன்னை நிரப்புவேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நன்றி, 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 நன்றி. கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். எக்காலம் ஒரு நாள் தொனித்திடுமே, எழுந்திடும் பரிசுத்தவான்களே. எக்காலம் ஒரு நாள் தொனித்திடுமே, எழுந்திடும் பரிசுத்தவான்களே. உயிருடன் இருக்கும் நானும் கூட உன்னதரண்டை விரைந்திடுவேனே. உயிருடன் இருக்கும் நானும் கூட உன்னதரண்டை விரைந்திடுவேனே. நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்து விடு. நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்து விடு. நல்மணவாளன் இயேசு கிறிஸ்து ஜீவ கிரீடம் உனக்களிப்பார். நல்மணவாளன் இயேசு கிறிஸ்து ஜீவ கிரீடம் உனக்களிப்பார். எக்காலம் ஒரு நாள் தொனித்திடுமே, இந்த உலகத்தின் பாடுகளே இனி வரும் மகிமைக்கு நிகரல்லவே. இந்த உலகத்தின் பாடுகளே இனி வரும் மகிமைக்கு நிகரல்லவே.
ஏகிடும் எந்தன் வாஞ்சையை தீர்க்க ஏகபரன் இயேசு வருகின்றார். ஏகிடும் எந்தன் வாஞ்சையை தீர்க்க ஏகபரன் இயேசு அழைக்கின்றார். ஒரு நாள் வருவார் என் இயேசு, வாழ்ந்திடுவேன் நான் அவரோடு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் நம்மை காத்திடுவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், காலமெல்லாம் நம்மை காத்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அரதிக மனதர மரிதர கமல பரபர மாந்தரபி ஒவ்வொரு துறைகரிதரை கமல பரபா. பயப்படாதே மகனே மகளே, கலங்காதே. மகிமையின் ராஜாவாக இயேசு வரும்பொழுது இந்த உலகத்திலே பட்ட பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உன்னை நித்தியமான இந்த லோகத்திலே அந்த மோட்ச பேரத்திலே கொண்டு போய் சேர்க்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் வருகைக்கு அவரோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபஷபரிதர கமல பரகாந்தரபி ஒவ்வொரு துரைகிரிதர கமல ஆவியில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி உங்கள் சோறுகள் எல்லாம் நீங்கும்படி நல்ல கரங்களை தட்டி இன்னும் கூட இன்னும் கூட இன்னும் கூட let the Holy Ghost coming upon you. பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு நிரப்புகிறார். இயேசுவின் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற பரிசுத்த ஆவின் கிருபா வரங்கள், வல்லமை, பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய பரிசுத்த ஆவின் கிருபா வரங்கள். Oh Jesus, receive right now. இன்று இன்று அல்லது என்றுமில்லை, இன்று அல்லது என்றுமில்லை, ஆயத்தப்படுவதற்கு இன்று, today or never more, today or never more. இன்று ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அவர்களை குறைகளை குற்றங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். உலக காரியங்களை விட்டு மனம் திரும்பி தியாகமாய் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.